இந்த வீடியோவில் நம்ம 2 விஷயம் பார்க்க போகிறோம். தமிழ் கிரேட்ஸோட ஓட்டிங் அனாலிசிஸும் நாளைக்கு சாட்டர்டே எபிசோடுக்கு என்னெல்லாம் விஜய் டிவி பிளான் வச்சுருக்காங்கிறதையும் சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து நமக்கு எக்ஸாக்டாக இதான் நடக்குமாங்கிறது தெரியாது, பட் நம்ம காதுக்கு வந்ததை நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓட்டிங் அனாலிசிஸில் ஃபஸ்ட்டு பிளேஸில் யார் இருக்காங்கன்னா வேறு யாருமே கிடையாது, அன்டவுட்டட்லி முத்துக்குமரன் தான். 2 லட்சம் ஓட்ஸை தாண்டிட்டார். நிறைய பேர் சொல்லுவாங்க போன சீசனில் அவங்க அவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க, அதுக்கு முந்தின சீசனில் இவங்க இவ்வளோ ஓட்டு வாங்கினாங்கன்னு. இந்த சீசனில் நிறையா ஒரு ரொம்ப டஃப் காம்படிஷன் இருக்குது. அதில் அவர் 2 லட்சம் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. செகண்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா 1,12,000 ஓட்ஸ், ஆல்மோஸ்ட் பாதி ஓட்ஸ் தான் வச்சுருக்காங்க. 1,12,000 ஓட்ஸ் தான் வச்சுருக்காங்க. அவர் 2,08,000 ஓட்ஸ் வச்சுருக்காரு முத்துக்குமரன். மூணாவது பிளேஸில் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் 64,000 ஓட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க எகெயின் அப்படியே சௌந்தர்யாலேருந்து பாதி மாதிரி வந்திருக்காங்க. அப்புறமா விஜய் விஷால் வந்து 64,000 ஓட்ஸ், ஜாக்லினோட ஈக்குவலான ஓட்ஸ் தான் அவரும் வச்சுருக்காரு. அதுக்கு அடுத்து தீபக், அவர் 61,000 ஓட்ஸ் வச்சுருக்காரு. ஸோ அவரும் கொஞ்சம் ஹை பிளேஸ்லேயே தான் இருக்கார். அடுத்ததாக அருண் பார்த்தீங்கன்னா அருணும் 61,000 ஓட்ஸ் தான். தீபக்குக்கும் அருணுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு 80 ஓட்டு தான் வித்தியாசம். அடுத்ததாக பவித்ராவுக்கு வந்து 52,000 ஓட்ஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட் பிளேஸில் பவித்ராவும் அருணும் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு நாலு கழிச்சு சேர்த்து டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த டபுள் எவிக்ஷனில் பார்த்தீங்கன்னா அருண் அண்ட் பவித்ரா போகிறதுக்கு நிறைய சான்சஸ். அப்படி இல்லைன்னா பவித்ராவும் தீபக்கோ விஜய் விஷாலோ போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நாளைக்கு மார்னிங் சாங் பார்த்து என்ன க்ளூ கிடச்சிதுன்னு நான் மறக்காமல் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நாளைக்கு எபிசோடில் என்ன பிளான் வச்சுருக்காங்கன்னா, கண்டிப்பாக எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்க்கு ஒரு பெரிய ரோஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு. எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் 8 பேரையும் வச்சு ரோஸ்ட் தான் பண்ண போகிறாரு விஜய் சேதுபதி சார், அதில் டவுட்டே கிடையாது. அதுக்கப்புறமா ஒரு எக்ஸ் கண்டஸ்டண்ட்டை எவிக்ட் பண்ண போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அது ஃபேட்மேன் ரவீந்தர் சாராக இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். அப்போது அப்படி இருந்ததுன்னா ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் பிக் பாஸ்லேயே 2 வாட்டி என்ட்ரி ஆகும்போதும் ஒரே வாரத்தில் எவிக்ட் ஆன கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி ஃபேட்மேன் ரவீந்தர் சாருக்கு தான் அந்த பெருமை சேரும். ஒருவேளை அவர் அதிகமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணதுனால அதை ஒரு ரீசனாக காட்டி அவர் எவிக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம் நான் நினைக்கிறேன். சரி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே எபிசோட் சேர்ந்து 2 எவிக்ஷன் இருக்க போது யார் 2 பேர் போவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.